மேயர் பதவி இது எப்படி கிடைச்சது? எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும்போது எனக்கு எம்எல்ஏனா என்ன, எம்எல்ஏ இருந்தால் மினிஸ்டர் ஆகலாங்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. ஓகே. ஏன்னோ எம்எல்ஏ கொடுத்துருக்காங்கடா, நம்ம பேர் ஓடுதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லிட்டு, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, அரசியல் பண்ணணும்னு நினச்சேன், சர்வீஸ் பண்ணணும்னு, இது என்னவோ எம்எல்ஏன்றாங்க அப்படின்ட்டு வேணான்னு சொல்லுவோம். போய் நம்மலாம் அவ்வளோ பணம்லாம் நம்மகிட்ட இல்லையே, எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் எலெக்ஷன் எல்லாம் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எதேச்சியாக அது வந்து கூட்டணிக்கு போயிடுது. விஜயகாந்த் சார் அப்போ தான் ஜாயின் பண்ணி டக்குன்னு ஒரு 27 பேருக்கு போகுது. அதில் என்னோட தொகுதியும் ராதாபுரம் கொடுத்துருந்தாங்க, அது போயிடுச்சு. போன உடனே அப்பா பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் என் மனசுக்குள்ள ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அம்மா வந்து ஏதாவது நமக்கு செஞ்சுருவாங்க. ஏன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். நான் ரோட்டில் என்ன கூட கூப்பிட்டு அங்கே காரை சிஎம்மாக போகும்போது கூட நிறுத்தி கூப்பிட்டு பேசிட்டு தான் போவாங்க. நான் போய் உளுந்தடிச்சுலாம் நான் போய் நிற்கவே மாட்டேன் ஒரு நாளும். அவங்க எங்கே இருந்தாலும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி நின்று என்னை அந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. சூப்பர். ஸோ ஒன் ஃபைன் டே ஐ பீன் கால்டு தட் இது. அப்போவும் நான் எனக்கு மேயர்லாம் வேண்டான்னு சொல்ல போனேன் ஆஃபீஸ்க்கு. ஓகே. அப்போ அங்கே அந்த பூமிட்டன் சார் அவங்க தான் சொன்னாங்க, அம்மா கிட்ட வந்து வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, கோவம் வரும் அம்மாவுக்கு, அதனால் நீங்கள் போங்க ஒழுங்கா வீட்டுக்கு, அது பெரிய பதவி உங்களுக்கு தெரியல. நைஸ்.